தமிழ்நாடு பட்ஜெட் குறித்து பல்வேறு கட்சி தலைவர்கள் தெரிவித்துள்ள கருத்துக்களை தற்போது பார்ப்போம். நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்துள்ள பட்ஜெட் தமிழ்நாட்டின் பன்முக வளர்ச்சியை உறுதி செய்யும் வகையில் உள்ளதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். சென்னைக்கு அருகில் புதிய நகரம் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 6100 கிலோமீட்டருக்கு சாலைகள், 400 கோடி ரூபாயில் நதிக்கரை மேம்பாட்டு பணிகள் போன்ற அறிவிப்புகள் வரவேற்கத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கல்வி, மருத்துவம், வேளாண்மை போன்ற முதன்மை துறைகளுக்கு போதிய அளவில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் குறை கூறியுள்ளார். மாணவர்களுக்கு இலவச கணினி போன்ற அறிவிப்புகள் கவர்ச்சியானவை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் புதிதாக 9 இடங்களில் தொழிற்பேட்டை, பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை, அரசு ஊழியர்கள் ஈட்டிய விடுப்புக்கு பணப்பலன், பெண்கள் பெயரில் பத்திரப்பதிவு செய்தால் சலுகை போன்ற அறிவிப்புகளை வரவேற்பதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் குறிப்பிட்டுள்ளார். அதே சமயம் இந்த அறிவிப்புகள் எல்லாம் நடைமுறைக்கு வருமா என்ற கேள்வி எழாமல் இல்லை எனவும் அவர் விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டை மேலும் வளர்ச்சிப் பாதைக்கு எடுத்துச் செல்லும் நிதிநிலை அறிக்கை என்று மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா பெருமை தெரிவித்துள்ளார். இந்த நிதிநிலை அறிக்கையானது ஏழை எளிய சாமானிய மக்களுக்கு எந்த விதத்திலும் பயனளிக்காத ஒரு வெற்று அறிக்கை என்று சசிகலா விமர்சித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.